இனியாவோட காரணத்தை காட்டி வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்ற கோபி இந்த டைம் ஆவது வெளியில போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமுக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமியில் எக்ஸாம் எழுத போற ஆகாஷுக்கு எப்படியாவது விஷ் பண்ணிவிடணும்னு பாக்யா கிட்டையும் எழில் கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்டு நேர்மையா ஆகாஷை போய் பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது கையும் களவுமா மாட்டி விடுறாங்க ஆகாஷோட அப்பா கிட்ட இனியா. உடனே இனியா சொல்றாங்க, அங்கிள் இல்ல அங்கிள், இன்னைக்கு ஆகாஷ்க்கு எக்ஸாம், அதனாலதான் அவனுக்கு விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், மற்றபடி எனக்கும் அவனுக்கும் எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கேயே இனியாவை மிரட்டுறாரு. என்னம்மா என்ன என் பிள்ளைய கையை காலை ஓடிச்சு ஏதோ உயிரோட விட்டுருக்கமேன்னு சொல்லிட்டு சாகடிச்சிடுன்னு வந்து பார்த்துட்டு போறியா அப்படின்னு திட்டுறாரு இனியாவை. உடனே இனியா இருந்துட்டு, அங்கிள் இல்லை அங்கிள், நான் வந்துட்டு கெட்ட எண்ணத்தோட வரல, உண்மையாலுமே நான் எக்ஸாமுக்கு விஷ் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்தேன் ஆகாஷ்க்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வெளியில் வர ஆகாஷ் சொல்கிறாரு, அப்பா தயவு செஞ்சு இனியா உண்மையாலுமே எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு தான் வந்தா, தயவு செஞ்சு நீங்கள் பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆகாஷ் இனியா கிட்ட சொல்கிறாரு, இனியா நீ கிளம்பி இனியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஆகாஷோட அப்பாவுக்கு சரியான கோபம் வந்துடுது. டேய் என்ன அவன் அப்பா கோபிநாத் உன் கையையும் உடச்சி விட்டுட்டு மறுபடி நல்லவனை போல அவன் பிள்ளையையும் இங்கே அனுப்பிச்சி விட்டான்னா என்ன அர்த்தம்? நான் இந்த விஷயத்த சும்மா விட போகிறதே கிடையாதுடா. இப்போ தான் எப்படியோ கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா இந்த அளவுக்கு நீ பரிச்சை எழுத போகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணு இங்கே வந்துட்டு போனால் நாளைக்கே மறுபடியும் வந்து உன்னை அடிப்பாங்க, அப்புறம் கேட்கவும் கூடாது. நம்ம இது என்னடா நியாயம்? நான் விட போகிறது கிடையாது. இப்போவே அந்த கோபிநாத் வீட்டுக்கு போய் அவனை கேட்குற கேள்வியில் அவன் பாரு நாண்டுக்கிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அங்கே இருந்து கிளம்பி நேராக பாக்யா வீட்டுக்கு போய் பாக்யாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு, யோ கோபிநாத் வெளியில் வாயா அப்படின்னு சத்தம் போடுறாரு. உடனே அங்கே ஆல்ரெடி நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், இனியாவோட பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, அதனால் சரி நாம் கிளம்பிடலான்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன்னு சொல்லி அங்கே வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற கோபிநாத் என்ன வெளியில் சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து எழில எட்டி பார்க்குறாரு. உடனே பின்னாடியே பாக்யா ஈஸ்வரின்னு எல்லாருமே வெளியில் வர்றாங்க. வந்து பார்க்கும் பொழுது ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு, என்னையா என்ன பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டலையும் ஆட்டி விடுற ஜாதியா நீ? என்ன என் பிள்ளைய கையை காலை உடச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் உன் பிள்ளைய என் வீட்டுக்கு எனத்துக்குடா அனுப்பிச்சு வச்ச அப்படின்னு கேட்குறாரு ஆகாஷோட அப்பா. உடனே கோபிநாத் முழிக்கிறாரு, என் பொண்ணு இனியா உன் வீட்டுக்கு வந்தாளா? இனியாமா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே இனியாவும் என்ன டாடி அப்படின்னு வெளியில் வர்றாங்க. அப்போ கோபி கேட்குறாரு, என்ன இனியா நீ ஆகாஷ் வீட்டுக்கு இன்னைக்கு போனியா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம் டாடி, அவனுக்கு இன்னைக்கு எக்ஸாம், ஃபஸ்ட் எக்ஸாம், அதனால தான் சரி விஷ் பண்ணிட்டு வரலான்னு போனேன், அம்மாவுக்கு கூட தெரியுமே எழிலண்ணாவுக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறாங்க இனியா. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான கோபம் வந்துடுது. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் இனியா என்னடி நீயும் அம்மாவும் உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பொண்ணு நீ எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டியா? அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை பெத்தவை இருக்கா பாரு பாக்யா. சி என்ன பாக்யா இப்படியா பிள்ளைய வளர்த்து வைப்பேன், நீயே கூட்டிட்டு போய் ஆகாஷ் வீட்டுக்கு விட்டுட்டு வந்துடுவ போல அப்படின்னு கேவலமா பேசுறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா ஒரு ஆள்காட்டி விரலை காமிச்சு, அத்தை வாய அளவா பேசுங்க, தேவையில்லாம நீங்க ஏன் இப்படி வார்த்தைங்களை விடுறீங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் ஆகாஷோட அப்பா சொல்றாரு, ஆமா உங்க வீட்டு பிரச்சனைய நீங்க தனியா போய் பேசிக்கிங்க, இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், எதுக்காக உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச அப்படின்னு கேட்குறாரு. பாக்யா சொல்றாங்க, அதுதான் என் பொண்ணு சொன்னால, சும்மா அவனுக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தா சார், மறுபடியும் இந்த மாதிரி என் பொண்ணு வரமாட்டா, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், ஷியோர் நீங்கள் இங்கிருந்து கிளம்பலான்னு சொன்ன உடனே அங்கே ஆகாஷோட அப்பா கோபிநாத்தை பார்த்து மிரட்டுறாரு, யோ உன் பிள்ளை இனிமேல் எங்கேயாவது என் பையன் கூட பேசுனா அதுக்கப்புறம் உன் பிள்ளைய ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை உண்டில்லைன்னு பண்ணிடுவேன், எனக்கு எத்தனை ரவுடி கும்பல் இருக்குது தெரியுமா? அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது இது நல்லா நான் போயிட்டுருக்க மாட்டேன், என்னோட பாணியில் சைக்கிள் செயினை எடுத்து என்ன பண்ணுவேன்னு சொன்னால் தெரியாது, அதெல்லாம் செஞ்சாதான் புரியும் அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு போகிறாரு கோபியை. உடனே ஈஸ்வரியும், டேய் கோபி இவன் என்னடா பெரிய ரவுடியாக இருப்பான் போல, உன் பொண்ணு இனியாவும் அடங்குற மாதிரி தெரியலை, எல்லாம் இந்த பாக்யா கொடுக்குற இடம் அப்படின்னு பாக்யாவையும் இனியாவையும் திட்டுறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை இந்த விஷயம் செல்விக்கே தெரிஞ்சிருக்காது, அவர் இங்கே வந்துட்டு போனது, செல்வி கிட்ட சொன்னால் இவரை மிரட்டி வச்சிடுவா, அதனால் இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், அவர் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, என்னமோ அவர் பிள்ளைய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கையை உடச்சி காலை உடச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் இனியா அந்த வீட்டுக்கு போகங்காட்டி தான் கோபத்தை
கோபத்தில் வந்து பேசிட்டு போகிறாரு அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே ஈஸ்வரி, என்ன பாக்யா, என்ன கேஷுவலாக பேசுகிற, அவன் வந்துட்டு என் புள்ள கோபியை சைக்கிள் செயினை எடுத்து அப்படியே கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போகிறான், உனக்கு அது ஒரு சாதாரண விஷயமா, பயப்படாதீங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பாக்யாவை. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் கோபி, நீ தான் அப்போவே சொன்னல இனி இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், கிளம்பி போகிறேன்னு, அதனால் போலாண்டா, நம்ம 2 பேருமே இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, நீங்கள் நின்ன இடத்த நல்லா பெனாயில் ஊற்றி கழுவி விடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி, பாருடா கோபி, அப்போ இவ மனசுக்குள்ளே என்ன இருந்திருக்கு, நாம் 2 பேர்த்தையும் என்னமோ இவ தலை மேலே தூக்கி சுமந்துட்டு இருந்த மாதிரி இல்லை இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கா, இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன பண்ணியிருக்கணும் இந்த பாக்யா, அத்தை போகாதீங்க அத்தைன்னு சொல்லி கெஞ்சி இருக்கணும்ல, முதல்ல போங்கன்னு சொல்லி எப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறான்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு, அம்மா வேண்டாம்மா, வீணா வாதம் பண்ணிட்டு இருந்தோன்னா அது நமக்கு தான் அசிங்கம், நான் எடுத்த முடிவு தான், நீங்கள் இங்கே பாக்யா கிட்டே இருக்கிறது தான் சேஃப், ஏன்னா பாக்யா உங்களை நல்லா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா, நான் உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், யாரோட விஷயத்துலையும் அதிகமாக நம்ம மூக்க நுழைக்க வேண்டாம்மா, ஏன்னா இந்த இனியா விஷயத்துலையே நான் நல்லா பட்டுட்டேன், இனிமேல் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பேச போகிறது கிடையாது, நான் எங்கேயாவது போகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ யோசிச்சு வச்சிருக்கிறதும் சரிதான்ப்பா, எனக்கு என்னமோ இப்போ வந்து ஆகாஷோட அப்பா திட்டிட்டு போனதை பார்த்தா அவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியலை, அவன் சொன்னதை செஞ்சுடுவானோன்னு பயமாக இருக்குடா கோபி, அது மட்டும் இல்லை எனக்கு இருக்கிறது நீ இந்த ஒரே ஒரு ஒத்த புள்ள, உன்னையும் இப்படி அவன் ஏதாவது பண்ணிட்டா என்னால் தாங்கிக்கவே முடியாதுப்பா கோபி, அதனால் நானே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ மறுபடியும் ராதிகா வீட்டில் போய் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்துக்கலாம், இந்த இனியாவோட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே கோபியும், அம்மா ராதிகா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது, ஏன்னா அவளை அப்போ நீங்கள் அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கும்போது அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸுங்கிற அளவுக்கு மன உளைச்சலால் முடிவெடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் அங்கே போய் இருந்தால் எனக்கு அது மரியாதையாக இருக்காதுமா, வேண்டாம், நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறாரு கோபி. உடனே ஈஸ்வரியும், சரி உங்ககிட்ட சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, சரிப்பா, ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போவையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கோபியும், சரிம்மா, உங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளையிலிருந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், இனியா பாக்யா நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாடகம் ஆடுறாரு கோபி. உடனே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஈஸ்வரி அழுதுகிட்டே தூங்காமல் இருக்காங்க. நம்ம புள்ள கோபி எங்கே போய் தனியாலாம் என்ன கஷ்டப்பட போகிறானோ, இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த பாக்யா அவனை நிம்மதியாகவே விடலை, அவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவனை அவமானப்படுத்தி ரொம்பவுமே பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. சரி, அவனே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கும் பொழுது ஏதோ கொஞ்ச நாள் அவன் வெளியில் இருந்துட்டு திரும்பவும் இங்கே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு, சரி அவன் வெளியில் அங்கே இங்கேன்னு போய் சாப்பிட்டா உடம்ப கெடுத்துட்டாலும் கெடுத்துக்குவான், அவனுக்கு வேற ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனால் நம்ம ராதிகா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட ஃபோனை எடுத்துகிட்டு ராதிகா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ராதிகா, அம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராதிகா கேட்ட உடனே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே, ராதிகா நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு சங்கடமாக இல்லைன்னா ஒரு விஷயம் எனக்காக பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே ராதிகாவும், பரவாயில்லம்மா சொல்லுங்கள், என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ராதிகா சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதுதான்மா, எங்கே சில விஷயங்கள் வீட்டில் நடந்துடுச்சு, உன் ஃப்ரெண்டு பாக்யா அதை பற்றி பேசியிருப்பாளா உன்கிட்டன்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் சொல்கிறது என்னோட கடமை, நான் சொல்லிடுறேம்மா, இனியாவுக்கு நானும் கோபியும் ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த நிச்சயம் நின்றுச்சு, ஏன்னா இனியாவுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு, அது மட்டும் இல்லைம்மா, வெளியில் சொல்கிறதுக்கே அசிங்கமான செயல், இனியா நம்ம வீட்டில் வேலை செய்கிறாள்ல செல்வி, அவளோட பையனை லவ் பண்ணி அவள் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது கையும் களவுமா கோபி பிடிச்சிட்டு வந்துட்டான், ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளவோ சொல்லியும் பாக்யாவும் அவளை கண்டிக்கிற மாதிரியே தெரியலை, அதனால் கோபி தான் பாதிக்கப்பட போகிறான், ஏன்னா அந்த செல்வியோட புருஷன் சரியான தண்ணி அடிப்பான், அதுக்கப்புறம் ரவுடிசம் பண்ணுவான், அவன் வந்துட்டு இன்னைக்கு காலையில் கோபியை உயிரோடவே விடமாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காம்மா, அதனால் அவன் இங்கே இருக்கிறது எனக்கு என்னமோ மனசுக்கு பயமாகவே இருந்துட்டுருக்கு, நீ இப்போ பெங்களூரில் தானே இருக்க, அதனால் அங்கே கொஞ்ச நாள் இவனை கூட்டிகிட்டு போய் வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும்,
இந்த அம்மா அன்னைக்கு நம்ம அங்கிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம் கோபியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஆனால் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் கோபியை உங்கள் வீட்டில் வச்சுக்கங்கன்னு சொல்லுது. இந்த அம்மாவோட ஒரே பைத்தியமாயுது, என்ன இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு நினச்சிட்டு உனக்கு நான் நேரில் வந்து பதிலடி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. சரிம்மா, கண்டிப்பாக கோபியை நானே வந்து நாளைக்கு காலையில் நேரில் வந்து பேசி அப்புறம் பாக்யா இனியா எல்லாரையுமே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோபிநாத்தை நானே அங்கிருந்து இங்கே என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. உடனே நிம்மதியாக ஃபோனை வச்சுட்டு ஈஸ்வரி, அப்பாடா அவன் இந்த பாக்யா கிட்ட இருக்கிறத விட ராதிகா கிட்ட இருந்தால் கூட நிம்மதியாக இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பெருமூச்சு விட்டுட்டு, எப்படியோ நம்ம பிள்ளை அங்கே போய் இருந்தாவது உயிரோடு இருந்தான்னா போதும் அப்படின்னு படுத்து தூங்கிடுறாங்க அன்னைக்கு நைட்டு. அடுத்த நாள் காலையில் கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக பேகு எல்லாம் எடுத்துகிட்டு ஹாலில் வந்து நிற்கிறாரு கோபிநாத். அதே சமயம் ராதிகாவும் வெளியில் வந்துட்டு காலிங் பெல் அடிக்க கதவை திறக்கிறாங்க கோபி. உடனே ஈஸ்வரி, வாமா ராதிகா, எங்கே வரமாட்டியோன்னு நினச்சி பயந்துட்டே இருந்த, நல்ல வேலை வந்துட்டப்போ அப்படின்னு சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க. உடனே பாக்யாவும், ராதிகா வாங்க, என்ன சர்ப்ரைஸ் திடீர் விசிட் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்ட உடனே, இல்லை பாக்யா, நான் வர்றது உங்கள் மாமியாருக்கு முதல்லையே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா. உடனே கோபியும் கேட்குறாரு, என்ன ராதிகா திடீர்னு நீ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் கோபி, நீங்கள் எதுக்கு பேகை இப்படியெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேட்ட உடனே கோபி சொல்கிறாரு, இல்லை ராதிகா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் இங்கிருந்து கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்கிறாங்க, குட் டெசிஷன் மிஸ்டர் கோபி. ஏன்னா இத்தனை நாளாக அதுக்காகத்தானே பாக்யா எவ்வளவோ மனசுக்குள்ளே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு வெளியில் சொல்லாமல் அனுசரித்து இத்தனை நாளாக இருந்தாங்க. பரவாயில்ல, இப்போவாவது உங்களுக்கு ஒரு புத்தி வந்து அந்த முடிவை எடுத்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ராதிகா மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கே ஈஸ்வரியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்னபடியே கோபியை நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதுக்குத்தானே ராதிகா உன்னையே இங்கே நான் வர சொன்னேன் அப்படின்னு எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி சிரிக்கிறாங்க ஈஸ்வரி ராதிகா கிட்ட. அதுக்கப்புறம் ராதிகா கோபியை பார்த்துட்டு பேசுகிறாங்க, என்ன கோபி, என்ன என் கூட வந்து அங்கே பெங்களூரில் செட்டில் ஆகிக்கிறீங்களா, உங்கள் அம்மாவும் அதை தான் இப்போ விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. உடனே கோபியும், என்ன ராதிகா நீ இப்படி ஒரு டெசிஷன் எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பை எனக்கு உன் கூட தங்குறது சந்தோஷந்தான், ஆனால் நேற்றே அம்மா சொல்லும் பொழுது நீ எங்கே அதை பற்றி சங்கடப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் இப்படி சர்ப்ரைஸாக அம்மா சொன்னாங்கங்கிறதுக்கு வேண்டி என் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் விட்டுட்டு இங்கே பாக்யா வீட்டுக்கே வந்து என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கோபியும் சிரிக்கிறாரு ஈஸ்வரி போலவே. உடனே ராதிகா நினைக்கிறாங்க, அம்மாவும் பிள்ளையும் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடுறதுக்கு இது என்ன குடும்பமா, மனைவி வீடு மக்கள் அப்படிங்கிற ஒரு பாசம் எதுவுமே இல்லாமல் அவங்க தேவைக்காகவும் சுயநலத்துக்காகவும் எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க. இந்த ஈஸ்வரி அம்மாவும் கோபிநாத்தும் ஒன்றுமே இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கோபியை பார்த்துட்டு திட்டுறாங்க, என்ன கோபி, என்ன நான் உங்களை இங்கேருந்து அழைச்சிட்டு பெங்களூர் போகிறதுக்காக வந்திருக்கேன்னு நினச்சிட்டு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சந்தோஷம் தாங்க முடியலையா? நான் உங்களை அழைக்கிறதுக்காக ஒன்றும் வரலை. இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்கக்கூடாது. ஏன்னா ஒன்றா நீ இங்கே இருந்திருக்கணும், இல்லை என் கூட நல்ல முறைக்கு வாழ்ந்திருக்கணும். ரெண்டுக்குமே விடாமல் உன் அம்மா ஈஸ்வரி பேச்சை கேட்டுட்டு எல்லாத்தையுமே கை கழுவிட்டு இப்போ ரொம்ப கேவலமாக நடுத்தருவிலையே நீ போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மாத்தால அடிக்காத குறையா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க ராதிகா. உடனே ஈஸ்வரியும், இந்த ராதிகாவை நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோமே, அவள் வந்து கோபியை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போவான்னு நினச்சா இப்படி கேவலமாக செருப்பில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி கோபியை பார்க்க கோபி சொல்கிறாரு, அம்மா ஏம்மா என்ன இன்னும் என்னென்ன அவமானப்படுத்த போகிறீங்களோ, ஏம்மா தேவையில்லாமல் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ ராதிகா வந்து எவ்வளவு கேவலமாக பேசிட்டு போகிறா, அது மட்டும் இல்லாமல் நானும் நம்பிட்டு அவள் கூட போகிறதுக்கு உண்மையாக மனசில் என்ன இருக்கோ அப்படியே சொல்லி ரொம்ப அசிங்கப்பட்டுட்டம்மா அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கும் பொழுது பாக்யா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி கிளம்புங்க நேரமாச்சு அப்படின்னு.